ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது இப்போ வந்து மிஷின் மெயின்டெனன்ஸ், மிஷின் க்ளீனிங் பண்ணுறோம். டேபிள்லாம் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பக்காவாக உள்ளே இருக்க இதெல்லாம் துடைக்கிறோம். உள்ளே இருக்க துடைச்சிட்டு பாருங்கள் எல்லாமே துடைக்கிறோம். ஃபுல்லாக துடைச்சிட்டு டேபிளில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 9900 டீ ஃபுல்லாகவே துடைக்கிறோம். அப்புறம் இந்த ஆயில் டேங்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே துடைச்சிட்டு ஃபுல்லாக துணி வச்சு துடைப்போம். துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கு புது ஆயில் ஊற்ற போகிறோம். மிஷின் நாங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்கள், மிஷின் மேலே எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை எப்படி வந்து ஆயில் க்ளீன் பண்ணி மாட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ உங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணனால இப்போ மிஷின் தனித்தனியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகிடுச்சு, நமக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மொத்தம் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து சோப் ஆயில் தான். சோப் ஆயில் வச்சு டேபிள் துடைக்கலாம், இதுவும் துடைக்கலாம். ஆயில் எடுத்து துடைக்கணும், துடைச்சிட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் ஊற்றிக்கலாம். அது பிஃபோர், இது வந்து ஆஃப்டரு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு மிஷின் மட்டும் ஹெட் உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் போட போகிறோம். ஆயில் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரியே இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கணும். இது வந்து வில்லிவாக்கத்தில் கிடைக்கும். இது வந்து 130 ரூபா வரும் லிட்ரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிஷினை சாய்க்கிறோம். இதுக்கு பின்னாடி ஹெட் ரோஸ்ட் இருக்குது, அதனால் சேஃப்டியாக அது நிற்கும். மிஷின் சாய்ச்சிட்டு இந்த ஆயிலை நமக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு பேலன்ஸ் வேணால் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆயில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இது குடையெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும், உள்ளே போட்டிருக்கான்னு. இந்த ஆயில் ஊற்ற போகிறேன். இந்த ஆயில் வந்து எவ்வளோ ஊற்றி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் ஆயில் மொத்தம் நம்ம உள்ளே ஊற்றுறோம். உள்ளே ஊற்றினோன்னே இதில் ஹை லோன்னு தெரியும். லோ வந்துடுச்சு, ஹை மார்க் வந்துடுச்சு. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். 1 லிட்டரில் பேலன்ஸ் 400 ml அப்படியே இருக்குது. அப்போது 600 ml வரைக்கும் ஆயில் பிடிச்சிருக்கு. மிஷின் சாய்க்கிற மறுபடியும். இதுதான் ட்ரிம்மிங் காயில். இது ட்ரிம்மிங் காயில் சொல்லுவாங்க. நூல் வெட்டுறதுக்கு இது இருக்குது பாருங்கள். இது ரோல் ஆகும். இதுதான் 9900 டீ மாடலு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். எனக்கு தெரிஞ்சு இது பாடியே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். இதோட எரர் லிஸ்ட்டு மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா எரர் ஏதாச்சும் வந்தால் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் எரர் லிஸ்ட்டு பத்திரமா வச்சுக்கணும். இது ப்ரெஷர் கேப்பு, பாபின் வாயின்டர் டாப்பில் இருக்குது. இப்போ நான் கனெக்டரை சொல்ல போகிறேன். இந்த கனெக்டரை வந்து உள்ள ட்ரிம்மிங் காயில் போகிறது, இது வந்து எல்இடிக்கு போகிறது, இது வந்து பவர் சப்ளை. ஃபுட் பெடலுக்கு வந்து அடியிலேருந்து எடுக்கிறோம். ஃபுட் பெடல் சென்சார் இருக்கு இல்லையா, அது இது இங்கே இருக்குது. இது எடுங்கம்மா, இது பிடிங்க. இது பிடிங்க, இது எடுங்க. இது இல்லை, இது இந்த ஒயரை இந்த பின் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி. இது சொருவில்னா ஓடாது கரெக்டாக. இது மட்டும் கரெக்டாக பின்பக்கம் போகிற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் சாக்கெட்டு சொருக வேண்டியதான். இது அக்கு மாதிரி இருக்கும், இது பார்த்து சொருகும். ரெடி பொசிஷனுக்கு வந்துச்சு. இன்னும் த்ரெட் ஸ்டாண்ட் மட்டும் தான் மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கைடு தூக்கி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆயிலெலாம் ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கா, ட்ரிம்மிங் ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நீடில் பொசிஷன் டவுனில் இருக்குது. ட்ரிம்மிங் ஆன் ஆஃபு. ஓகேவா. இப்போது இது பேக் டெக். அப்போ ஸ்டிச் லென்த்து 3 வச்சுருக்குறாங்க. இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இந்த மிரரில் ஆயில் அடிக்கிறது நமக்கு கிளியராக தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிம் பண்ண போகிறோம். அப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட் வரணும். இல்லை E15 செகண்ட்.